இது கொஞ்சம் நல்ல அற்புதமான ஒரு வார்த்தை. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் ஒரு ஆமீன் சொல்லுங்கள பார்க்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கு தான் பொல்லாப்பு நிறைந்த அந்த பொல்லாத உலகத்தில், அந்த மரண இருள் பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய பள்ளத்தை சத்ரு வெட்டி வச்சிருக்கிறான். அந்த பள்ளத்தை நான் எப்படி கடந்து வருவேன்னு அவன் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். இவன் கடப்பானா பார்த்துடலாம், இவன் இந்த தாண்டுவானா பார்த்துடலான்னு சொல்லிட்டு எனக்கு விரோதமாக எழும்பின அந்த சத்ருவின் வல்லமை, எனக்கு விரோதமாக எழும்பின அந்த மனிதர்களுடைய ஆளுகை, இந்த பள்ளத்தை இவன் கடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மரண இருள் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். அந்த பொல்லாத அந்த மனிதர்களின் கண்களுக்கு முன்பாக நான் பயப்படேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். நான் கடப்பேன்ப்பா, நான் கடந்து வருவேன், இந்த சவாலை நான் ஜெயிப்பேன். என் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பதாக எனக்கு யார் இந்த மரண பள்ளத்தை வெட்டுனானோ, நான் அடிஞ்சு போன முடிஞ்சணும்னு யார் என்ன நினைச்சானோ, அவன் கண்களுக்கு முன்பதாகவே என் தலையை அபிஷேகித்து என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறவர் இவர். ராமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். விரோதமாய் எழும்பின அந்த சத்ருவின் வல்லமை பார்க்குது இல்லையா? யாரெல்லாம் 12 மாதங்களை கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பயணம் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நாம் தான் நினச்சிட்டு இருப்போம். அம்மா ஐயா, நம்மளை அழைச்ச தேவனுக்கெல்லாம் தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். எந்த வல்லமை உங்களை முடிச்சணும்னு நினச்சிச்சோ, எந்த இடத்த கடக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் தடுமாறி, எந்த எல்லைகளுக்குள்ளே நீங்கள் ஜெயிக்க முடியலன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சத்துருக்களின் கண்களுக்கு முன்பதாகவே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை அபிஷேகித்து உன் பாத்திரத்தை நான் நிரம்பி வடிய பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த சவாலை நீ ஜெயிப்ப. ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். அதை நீ கடப்ப. ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். அதை நீ தாண்டுவ. ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். தாண்டின பிறகு சத்தியம் சாட்சி கொடுக்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ரொம்ப பேர்ல கடக்க முடியல. ரொம்ப பேர் பலவீனப்பட்டு சோர்ந்து முடங்கி போனவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். வாழ்வே முடிஞ்சு போனவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆனா கடந்து 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 இந்த பள்ளத்தாக்கின் பாதைகளை எல்லாம் கடந்து நீ இன்னைக்கு காலையில கர்த்தரை தேடி வந்த பத்தியா? முடியலனா கூட என் ஆண்டவரை பார்க்கணும் விருப்பத்தோடு நீ கடந்து வந்த பத்தியா? ஒரு சவாலான வாழ்க்கையில, நெருக்கத்தின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில் தேவாலயத்துக்கு கடந்து வந்து தேவனை தரிசிக்க வந்த உன்னுடைய வாழ்க்கையில வருகிற நாட்கள் செழிப்பின் நாட்கள் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். ஹல்லேலூயா.